நான் தனி கட்சி ஆரம்பித்து நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடுவேன்னு சொன்னேன்னா, இல்லை முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொன்னேன்னா, இல்லை முதல் அமைச்சராகணும்னு சொன்னேன்னா, இல்லையே. இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டை யார் ஆண்டாலும் பரவாயில்ல, என் மனசில் பட்டதை சொல்லுவேன், மக்கள் குறைகளை எடுத்து பேசுவேன், ஒரு தனித்தன்மையோடு நிற்பேன் அப்படின்னு சொல்லி தான் தனி கட்சி கூட நடத்தினேன். இதில் உடனே இவர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி அதிலே காணாமல் போனவர்கள், அதிலே தோத்து போனவர்கள் என்று ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. இதில் உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷப்படுங்க. நான் மன வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்க்காத கேலியா, நான் பார்க்காத கிண்டலா, நான் பார்க்காத நக்கலா, நான் பார்க்காத நையாண்டியா, நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்த்தவன். நான் வேலி தாண்டி வந்த வெள்ளாடு இல்லை, நான் கேலிகளையும் கிண்டல்களையும் தாண்டி வந்த மலை மேடு.